Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போறோம். இது உடம்புக்கு ரொம்பவே பெனிஃபிட்டுங்க. இது நம்ம கிட்னி சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. கிட்னில இருக்கக்கூடிய கல், அப்புறமா சிறுநீரக கோளாறு, இந்த மாதிரி நிறைய நோய்களுக்கான பெனிஃபிட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம உடல்ல ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு இல்ல குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம கண்டிப்பா இதை எடுத்துக்கணும். சரி, இது எப்படி ஈஸியா ரொம்ப டேஸ்டியான முறையில நம்ம பொரியலா பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு பெரிய வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஷேப்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி இந்த அளவுக்கு சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஷேப்புக்கு நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி எடுங்க. இந்த மெத்தட்ல கட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு கட் பண்றதுக்கு. இப்போ இது கட் பண்ணதுவே பாத்தீங்கன்னா இது ஒரு தண்ணிய பக்கத்துல எடுத்து வச்சுட்டு அதுல உடனேவே போட்டுறணும். இல்ல அப்படின்னா இது கருத்து போக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா இதுல அதிகமான இரும்பு சத்தெல்லாம் இருக்கக்கூடியது. அதனால வெளியே அதிக நேரம் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கருத்து போயிடும். இப்போ இதை ஈஸியான மெத்தட்ல இதுல இருக்கக்கூடிய நாரை எடுக்கிறதுக்காக இந்த தண்ணியில பாத்தீங்கன்னா ஒரு விஸ்கோ ஃபோக்கோ வச்சு இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் நல்லா பீட் பண்ணுங்க. அப்படியே பண்ணிட்டு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல சுத்தி சுத்தி இந்த மாதிரி அதுல இருக்கக்கூடிய நாரெல்லாம் நம்மளுக்கு வந்துடும். இதே மெத்தட்ல ஒரு 5-6 வாட்டி பண்ணுங்க. இருக்கக்கூடிய எல்லா நாரையுமே நம்ம வெளியே எடுத்துடலாம். இது ஈஸியான ஒரு டிப்ஸ் தான். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்போ பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். தேங்காய் எண்ணெயில பண்ணுங்க, அப்பதான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இந்த ரெண்டும் கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறபடி சேர்த்துக்கோங்க. இப்ப இதுவும் கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இந்த டைம்ல 3 பூண்டை நல்ல குட்டியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப நான் காரத்துக்காக இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் அதிகமா காரம் வேணும் அப்படின்னா நீங்க வத்தல் மிளகாய் கூட 2-3 2 கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் லேசா வதங்கினதுமே இதுல ஒரு 15 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனா நம்ம எனக்கு வாழைத்தண்டு வச்சு பொரியல் பண்றதுனால அதுவும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இது கூடவே இந்த சின்ன வெங்காயம் போட்டு பண்ணோம் அப்படின்னா உடம்புக்கு இன்னுமே நல்ல ஒரு ஹெல்த்தியா இருக்கும். அதுக்காக தான். இப்ப இது எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வரட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த டைம்ல நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பை ஒரு 1/2 மணி நேரம் ஆல்ரெடி ஊற போட்டு வச்சிருந்தேன். அதை நம்ம இதுக்குள்ளாப்புல சேர்த்துடலாம். நீங்க பாசி பருப்புக்கு பதிலாக துவரம் பருப்பு, கடலை பருப்பு எது வேணா சேர்த்துக்கலாம். ஆனா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்ப இதை சேர்த்துட்டு ஒரு முறை லேசா நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி லேசா வதக்கி விட்டுட்டு இதுல நான் தண்ணி சேர்க்க போறேன். சரியா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த பருப்பு ஒரு 3/4 பாகம் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போறோம். அதுக்காக தான். இப்ப தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லேசா இந்த மாதிரி கலந்து விடுங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்கணும். எதுக்காகனா நம்ம பருப்பு சேர்த்து இது பண்றதுனால காயம் நம்ம கண்டிப்பா சேர்த்துதான் ஆகணும். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனோ இல்ல ஒரு பிஞ்ச் அளவுக்கோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வேக விட்டுடலாம். இப்ப பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆயிருச்சு. ஒரு 3/4 பாகம் இந்த பருப்பு எல்லாமே கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தா போதும். இப்போ இது இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த வாழைத்தண்டு, அது எல்லாத்தையுமே இதுக்குள்ள சேர்த்துடலாம். நம்ம ஏன் 3/4 பாகம் வேக வச்சோம் அப்படின்னா இன்னமும் நம்ம இந்த வாழைத்தண்டை வேக வைக்கும் போது மொத்தமாவே அந்த பாசி பருப்பு நல்ல குலைவா வெந்துடும். அதனாலதான். இப்ப இதையும் ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும். இப்ப பாருங்க, ஒரு 2 நிமிஷம் ஆயிருச்சு. இந்த 2 நிமிஷத்துலயே இந்த வாழைத்தண்டெல்லாம் நல்லா மசிய வெந்துடும். நம்ம நல்லா மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா அந்த ஆவியிலே பாத்தீங்கன்னா சூப்பரா வெந்து வந்துடும். இப்ப அவ்வளவுதாங்க, சூப்பரா வெந்து வந்துருச்சு. இப்போ இதுல கொஞ்சம் கூட நான் உப்பு சேர்த்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விடுங்க.
கலந்து கொடுத்துட்டு கடைசியாக வந்து நம்ம இதில் தேங்காய் சேர்க்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய தேங்காய், ஒரு அரை முறி தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கலந்து கொடுத்துடலாம். கடைசி இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து நம்ம வந்து பொரியல் பண்ணும்போது அந்த பொரியலுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ இது இந்த மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, சூப்பர் டேஸ்ட்ல வந்து வாழைத்தண்டு பொரியல் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ அவ்வளவுதான். கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. வாழைத்தண்டு, வாழைப்பூ இது எல்லாமே நீங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க. அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இந்த மெத்தட்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா வேற எந்த குழம்போ எதுவும் தேவை கிடையாது. இது கூட ஒரே ஒரு அப்பளமோ இல்ல வறுத்த மீனோ வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.